ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது அருவருப்பான ஜெபம் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஜெபம் என்பது வாழ்க்கையில் விசேஷமான ஒரு காரியம். நம்முடைய தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தொடர்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான் ஜெபம் என்பது. அந்த ஜெபத்தில் பல்வேறு வகைகள் இருக்கின்றது நமக்கு தெரியும். சில பேர் ஜெபிக்கிறது நன்றி சொல்வதற்காக இருக்கலாம், சில பேர் தங்களுடைய வேண்டுதல்களை சொல்வதற்காக இருக்கலாம். அது மாதிரி பல காரியங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொடர்பை அருமையான வாய்ப்பு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பயன்படுத்துகிறாங்கன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி வேதாமத்தில் விசேஷமான ஜெபங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆபிரகாம் அவருடைய ஜெபமானது, அன்னாள் அவருடைய ஜெபமானது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமானது, தாவீது ராஜா, சாலமன் ராஜா, இப்படி நிறைய விசேஷமான ஜெபங்களும் வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு உண்மையில் ஒரே ஒரு முக்கியமான காரியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வகையில் நமக்கு காமிக்கப்பட்டிருக்குது. அதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியத்துக்குள்ளாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம், சரிங்களா? அப்போது அருவருப்பான ஜெபம் அப்படின்றது தான் இந்த உண்மையினுடைய தலைப்பாக நம்ம வச்சுருக்கோம்னு சொல்லி கவனிக்கிறோம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள், நீதிமொழிகளில் 28ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிக்கும்போது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கினுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்போது வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விளக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஜெபமும் அருவருப்பானது அப்படின்னு இங்கே சொல்லி காமிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமானது, ஜெபம் என்பது ஒருத்தருடைய தேவைகளையோ உணர்வுகளையோ இருதயத்தையோ மட்டும் சார்ந்தது கிடையவே கிடையாது அப்படின்ற முக்கியமான ஒரு உண்மையை இந்த இடத்துல பதிவு செய்கிறார். அப்போ ஜெபம் என்பது எதை அடிப்படையாக சார்ந்தது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது வேதத்தை சார்ந்தது. அப்போ இந்த வேதத்துக்கு செவி கொடுக்காமல், நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் செவி கொடுக்கறதுனா என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும் பொழுது 1 சாமுவேலில் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் நம்ம வாசிக்கும்போது, ஸோ அந்த இடத்துல நமக்கு சாமுவேலுடைய ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அவருக்கு அந்த விஷயம் சொல்லப்பட்டது என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 1 சாமுவேலில் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், ஏலி சொல்கிறாரு, உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த இடத்துல நல்லா புரிந்து கொள்ளலாம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போது வேத வாக்கியங்களில் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த இருதயமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரமாணத்துக்குள்ளாக அவருடைய சித்தமானது உள்ளே இருக்குது. அப்போ இந்த இடத்துல சாமுவேல் என்ன செய்யணுன்றதை அங்கே ஏலி சொல்லி கொடுத்தார். ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டார் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை யார் யாரெல்லாம் விளக்குறாங்களோ அவருடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஒன்று இந்த வேதத்தை கட்டாயமாக வாசிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது முதல்ல, சரிங்களா? அப்படி செய்யும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அப்படி யார் யாரெல்லாம் செய்யலையோ, வேதத்தை வாசித்து அதில் வெளிப்படக்கூடிய தேவனுடைய சித்தத்துக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவருடைய ஜெபமும் அருவருப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரியங்களை இங்கே சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்த ஒரு காரியமானது, ஜெபம் என்பது அடிப்படையாக வேதத்தோடு தொடர்பு கொண்டது அல்லாமல் ஒருத்தருடைய உணர்வுகளையோ தேவைகளையோ மற்ற காரியங்களையோ சார்ந்து அது வராது. அப்போ முதல்ல வேதம். அப்போ இங்கே என்ன சொல்லுதோ அதை நம்ம வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த ஜெபமானது கேட்கப்படும்ன்றத சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, நீதிமொழிகளில்
15ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த இடத்துல இந்த காரியங்களை குறித்து இன்னும் சிறப்பாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். நீதிமொழிகள் 15:8 வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்போ அந்த வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வேதத்தை வாசித்து தியானித்து அதில் வெளிப்படக்கூடிய தேவனுடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபமானது கேட்கப்படுன்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கார். அதற்கு மாறாக அருவருப்பான ஜெபம் பண்ணக்கூடாதுன்றதையும் புரிய வச்சிருக்கார். தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.